பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அரஃபாவுடைய நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு மனிதர்களும் இதைதான் காதுல கேட்கணும்னு நம்ம சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, எல்லாருமே அரஃபா தினத்துல இதை என்ன பண்ணுங்க, கொண்டு போய் சேர்த்திருங்க அப்படின்ட்டாங்க. அந்த சமயத்துல, அதாவது நபி அவர்கள் வாழ்ந்த அந்த கடைசி வருடம் இருக்கு பாருங்க, கடைசின்னு அவர்கள் மௌத்தாருக்கு முன்னாடி அரஃபா, அந்த அரஃபால இதை சொல்றாங்க. இந்த ஒரு 10 விஷயத்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதை கொண்டு போய் உலக மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருங்க என்னுடைய உம்மத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன கடமை நமக்கு? இதை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களும் மத்தவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து கடமை. அப்ப நாம எவ்வளவோ அமல்களை போட்டுட்டு இருக்கோம். அப்ப இதைதானே முதல்ல நம்ம சொல்லணும். இதுதான் நமக்கு முதல்ல கடமை, நபியுடைய ஒரு கட்டளைன்னே சொல்லலாம். அதனால அந்த அரஃபா நாள்ல நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வருஷம் நபி அவர்கள் மௌத்தாருக்கு அந்த முந்தின வருஷம் இருக்குல்ல, அந்த வருஷம் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா முதல் ஹஜ்ஜு நடக்குது. முதல் புனிதமாக்கப்பட்ட ஹஜ்ஜு அப்பதான் நடக்குது. ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர்ல நடக்குது. இதை பாத்துக்கோங்க, இதே மாதிரிதான் என்னுடைய உம்மத்துகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், எல்லாரும் இப்படிதான் ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் செஞ்சு காட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, முழுசா இஸ்லாமின் ஆயிடுச்சு, பரவிடுச்சு, ஜெயிச்சுட்டாங்க, மக்காவை பிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, எல்லா பக்கம் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து ஹஜ் யாத்திரைக்கு எல்லாரும் வராங்க. காதுல கேட்டுட்டு நபி அவர்கள் கூட ஹஜ் செய்யறக்கா வராங்க. அதுதான் முதல் ஹஜ். அந்த முதல் ஹஜ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்னாவே என்ன நடக்கும், அந்த 5 நாட்கள், இந்த இப்ப அரஃபா இருக்கும்ல, அரஃபா இருக்கக்கூடிய பிறை 9, அடுத்தது ஈத் இருக்கக்கூடிய பிறை 10, அடுத்து 11, 12, 13, மொத்தமா 5 நாட்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்யக்கூடிய காரியங்கள் தான் ஹஜ். அந்த ஹஜ்ல பாத்தீங்கன்னா குர்பானி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்க போய் மினா கூடாரத்துக்கு போறது, அரஃபா மலைக்கு போறது, சைத்தான கல்லறியுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம தனியா பாத்துக்கலாம். இந்த 5 நாள் தான் ஹஜ். அப்ப அந்த 5 நாள் என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் நபியை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும் போது என்ன பண்றாங்க, அரஃபா மலைக்கு போறாங்க. அரஃபா மலைக்கு போனதுக்கு அப்புறம் நபி அவர்கள் எல்லா மக்களும் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக எல்லாரும் கீழே நின்று இருக்காங்க. இவங்க கொஞ்சம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய குதிரைக்கு மேல நின்று என்ன பண்றாங்க, குத்பா உரையை நிகழ்த்துறாங்க. இதுதான் அரஃபா பேருரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நிறைய பேர் நபி அவர்களுடைய முகத்தை பாக்குறாங்க. யாரெல்லாம் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தாங்களோ அவங்களுடைய வாழ்நாட்டுல, அவங்கதான் சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல இருந்த லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, முதல்ல நபி அவர்களை பாக்குறாங்க, அவங்கள சஹாபாவாக மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்த சொல்றாங்க. இந்த கட்டளைகளை கொண்டு போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, மத்தவங்கள்ட்ட சேர்த்துருங்க, காலம் பூரா இதை பின்பற்றுங்கன்னு இருக்காங்க. அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும், உங்க லைஃப்ல இதை மட்டும் பின்பற்றினா நீங்க வெற்றியாளர்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்ப என்னென்னு ஒன்னொன்னா பாக்கலாம். முதல் விஷயம் நபி அவர்கள் சொன்னாங்க, பிறப்பால உயர்வு தாழ்வு காட்டாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சவுதியில பிறந்துட்டா ஒசுத்தமானவங்க, மத்த நாட்டுல பிறந்தா கம்மியானவங்க அப்படின்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, நீங்க சவுதியிலேயே பிறந்தாலும் எந்த விதத்திலையும் மத்த மனிதர்களை விட உஸ்தியானவர்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா நம்மளே கேளுங்க, நாமளே சவுதியில இருக்கிறவங்கள பார்த்தா என்ன பண்ணுவோம், பெருசா அவங்க ஏதோ பெரிய ஆளுக மாதிரிதான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆனா ரசூல் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன பண்ணல, பிறப்பால சிறந்தவங்கன்னு யாரும் இல்லை. அல்லாஹ் இடத்துல உண்மையான தக்வா உடையவர்கள் மட்டும்தான் உங்கள சிறந்தவங்கன்னு இருக்காங்க. நீங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும், எவ்வளவு எந்த கிராமத்துல இருந்தாலும், படிப்பு இல்ல, அறிவில்ல, வசதி இல்ல, எதுவுமே இல்லாட்டினாலும் அல்லாஹ்வின் மீது தக்வா இருந்தா நீங்க தான் மனித குலத்திலே சிறந்தவங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது தக்வாவை கொண்டுதான் ஒருவருக்கு தகுதி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2வது விஷயம், தலைமைக்கு கீழ்படிவீர். அதாவது தலைமைக்கு கீழ்படுகிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய வேதத்தையும் ரசூலுடைய சுன்னத்தையும் பின்பற்றி ஒருவர் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க யாருன்னு பார்க்க கூடாது. அவங்க வந்துட்டாவே நம்ம கீழ்படியணும். அவங்க ஒரு அபிசீனியாவுடைய கருப்பு நிற அடிமையா இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி கரெக்டான வழியில ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்ப அபிசீனியான்னு சொன்னாங்கன்னா, அப்ப எல்லாம் அப்படிதான், நீக்ரோஸ் அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, அடிமையா வாங்கிட்டு வருவாங்க. அப்ப அடிமைக்கு என்ன ஒரு உரிமை கொடுப்பாங்க, வீட்டு வேலைக்காரங்களா தான் வச்சுப்பாங்க. ஆனா நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த அடிமையே உங்களுக்கு மன்னனா வந்தா கூட அல்லாஹ்வுடைய கட்டளை கீழே அவங்க இருந்தா நீங்க அவங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வசதி இருக்கவங்க வசதி இல்லாதவங்க சொன்னா, இவன் என்னத்தை போய் சொல்லி நான் கேட்கறது, நான் இருக்கிற வசதிக்கு இவெல்லாம் எனக்கு தீன் கத்து தரானா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு தப்புன்னு பாத்துக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணணும், திருத்திக்கணும். உங்களுக்கு அந்த ஈகோலாம் இருக்கக்கூடாது.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அராஜகம் செய்ய வேண்டாம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அராஜகம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அன்னைக்கு கேள்வி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல அடுத்தவங்களை வந்து அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அபகரிக்கலாம் பொருளை, என்ன வேணா பண்ணலாம், அராஜகம் செஞ்சுக்கோங்க. ஆனா மறுமையில என்ன இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு. அதுக்கு பயந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மனிதனால உங்களை தண்டிக்க முடியாம போலாம், ஆனா அல்லாஹ்வால உங்களை கண்டிப்பா தண்டிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய பயத்தோட வாழ சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது, பணியாளர்களே பேணுவீர். அதாவது வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கான பேசிக்கான விஷயத்தையாவது நீங்க செஞ்சு கொடுக்கணும். கூடவே வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது, அடிமையா வச்சுக்கிறது. ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, நல்ல விதமா நடத்துறது இல்ல, அவங்களுக்கு கூலியே கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் ஒருத்தர் வேலை செஞ்சா அவங்களுடைய வேர்வை காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கூலி கொடுத்துருங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஆடை, சாப்பாடு, தண்ணி உங்களுக்கு விரும்புவதில் கொஞ்சமாவது அவங்களுக்கும் கொடுத்து விரும்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அநீதம் அழிப்பீர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அநியாயக்காரர்கள் அந்த காலத்துல, அறியாமை காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அத்தனை பாவத்தையும் என் காலு கீழே போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லிட்டு, இனிமேல் பாவம் செய்யாதீங்க. இதுவரை அநியாயம் செஞ்சீங்க, இதுவரை என்ன பண்ணீங்க, வட்டி வாங்கிட்டு இருந்தீங்க, ஆனா இனிமேல் வட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ் வந்து ஹராமாக்கின எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, முக்கியமா வட்டியை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வட்டியில தான் பிழைக்கிறாங்க. நல்ல தொழுகசாலிதான், வட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஹஜ் உம்ராவே செய்யறாங்க. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, நபி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, இதை திருத்திக் கொள்ளுங்க, அவ்வளவுதான். அடுத்து முறை தவறி நடக்காது. அதாவது வந்து கணவன் மனைவியுடைய உறவை எடுத்துக்கலாம். நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆனா கணவன் வந்து மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை வந்து என்ன பண்றாங்க, ஆசைப்படுறதும் உறவை வைத்துக் கொள்வதும். அதே மாதிரி வந்து மனைவி என்ன பண்றாங்க, கணவரை தவிர மத்தவங்களோடு வந்து உறவு வைத்துக் கொள்ளும். இந்த மாதிரியான அநியாயமான விஷயத்த செய்யாதீங்க, அல்லாஹ் வெறுக்கிறான், இது தண்டனைக்குரியது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி உரிமைகளை மீறாது. அதாவது வந்து பார்த்தா ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. இப்ப நாம வந்து 1க்கு 4 குழந்தைகளை பெத்து போட்டு அதுல ஒரு குழந்தைகளுக்கு மட்டும் என்ன பண்றது, இவனுக்கு இதை கொடுத்துரு, அவனுக்கு அதை கொடுத்துருன்னு சொல்லி உயிர் எழுதி வைக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செய்யறது வந்து நம்ம வந்து ஒரு அத்துமீறி நடக்கக்கூடிய காரியம். அல்லாஹ் சில விஷயத்த சட்டமாக்கிட்டான், பெண்களுக்கு இது, ஆண்களுக்கு இது, மனைவிக்கு இது, கணவனுக்கு இது. ஆனா என்ன பண்றது இல்ல, இவங்க வந்து என்னமோ வந்து நாம என்னத்த வந்து ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிடுறாங்க. அப்படி செய்யறது அநீதம் இழைக்கிறதுக்கு சமம். அடுத்தது பெண்களை மதிக்கணும். பெண்களை மதிப்பேர்னா என்னது, பெண்களை வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஒரு தந்தையா ஒரு பெண் பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், ஒரு கணவரா ஒரு மனைவிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். தேவையானதை செஞ்சு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களை அடிக்கிறது, திட்டுறது, அடிமையா நடத்துறது, அவங்களுக்கு குறைவா நினைக்கிறது, அவங்களுடைய பாலினமே ஏதோ வந்து ரொம்ப வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கு, பெண் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்லாம் நடக்கக்கூடாது. அததான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால உங்க மனைவி என்ன பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைகளை, பெண்களை வந்து சரிசமமாக நடத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டையும் பின்பற்றுவீர். எது, குர்ஆனையும் சுன்னா ரெண்டையும் பின்பற்றணும். அது ரெண்டையும் பின்பற்றி நம்ம நேர்வழியில இருக்கணும். அதுக்கப்புறம் எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையாட்ட இருக்கணும், ஷைத்தான் இடத்துல இருந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவன் வந்து என்ன பண்றான், கெடுக்கிறதுக்கு எந்த நேரமும் வந்து முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். அவன்கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருங்க. அடுத்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளை பத்தி நபி அவர்கள் சொன்னாங்க. அது என்னது, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இந்த மாதிரி நம்மளுடைய 5 தூண்கள் இருக்குல்ல, அந்த 5 தூண்களையும் நிறைவேற்றுங்க. ஹலால் ஹராம் பேணி நடந்து கொள்ளுங்க, அதுதான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குற்றவாளியே தண்டிக்கப்படுவார். ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றம் செய்தவங்களுடைய குற்றத்துக்கு அவங்கதான் அனுபவிப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, தாத்தா செஞ்ச பாவத்தை பேரன் தான் அனுபவிக்கிறான், அப்பா அதுக்கப்புறம் பாட்டி செஞ்ச பாவத்தை பேத்தி தான் அனுபவிக்கிறான், அவங்க அத்தா செஞ்சதுதான் அந்த மகன் வந்து கஷ்டப்படுறான் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, அல்லாஹ் நீதமானவன், அவங்கவுங்க உயிருக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுப்பான். உங்க அத்தா செஞ்சதுக்கு, உங்க அம்மா செஞ்சதுக்கு, உங்க ஊர்ல யாரோ செஞ்சதுக்குலாம் அவங்களுக்கு தண்டனை இல்லை. நீங்க நியாயமா நடந்துக்கோங்க. அநியாயம் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுக்கு துணை போகாதீங்க. முடிஞ்சா தடுங்க, தடுக்க முடியாதுன்னா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க. இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும், பாவமா வருமோ தவிர மத்தவங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாங்க, இஸ்லாம் முழுமையாகிவிட்டது அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து அல்லாஹ் நபியை அனுப்பி கொண்டே இருந்தான், வேதத்தை அனுப்பி கொண்டே இருந்தான். எதுக்காக, அவன் ஒருவன் தான் இறைவன் சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னா ஒரு கட்டத்துல அதை அல்லாஹ் நிறுத்துறான். எந்த இடத்துல, அதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லாரும் இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. எல்லாரும் தழுவிடுறாங்கன்னு சொன்னாலும் உலகத்துல பல பேர் முஸ்லீமா இல்லாமதான் இருக்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தியாச்சு. எப்படின்னா சாய்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் விஷயத்த கொண்டு போயிட்டோம்.
தேர்ந்தெடுக்கிறது எடுக்காத அவங்க இஷ்டம். ஆனா விஷயத்தை கொண்டு போயிட்டோம்ல, அந்த விஷயம் சொல்லும் போது இஸ்லாம் முழுமையடைந்து விட்டது. இனி நபியும் இல்ல, வேதமும் இல்ல, இதுதான் இறுதி. எதுக்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்புறனோ அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஆரம்பிச்சது இப்பதான் முழுமையாயிருக்கு. அப்ப இஸ்லாம் முழுமையாயிருச்சு. அல்லாஹ் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டான். இனி அல்லாஹ் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா அல்லாஹ் எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்திட்டான்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிட்டு கடைசியா கேக்குறாங்க, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான் என்னை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, அங்க இருந்த சஹாபாக்கள்லாம் நீங்க நேர் வழியில இருந்தீங்க, எங்களுக்கு வழி காட்டினீங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம், நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே யா அல்லாஹ் நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, உன்னுடைய தீனனை ஏத்தி வச்சுட்டேன்னு 3 தடவை சொல்றாங்க. இதுதான் அரஃபா பேருரை. இதுதான் கடைசி வருஷம் என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. நடத்த ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்றாங்க, அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முதல்ல நபியை பார்க்க போறாங்க. இஸ்லாம் வென்றுச்சு, மக்கா வென்றுச்சு. ஆனா நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியாது, இந்த உரையை கொண்டு போய் மத்தவங்களுக்கு சேர்த்திருங்க அப்படின்னு இருக்காங்க. இதை பின்பற்றுவது உங்க மேல கடமை, இதை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதும் ஒரு உம்மத்தாக நம்ம மேல கடமை. அல்லாஹ் இதன்படி நம்மளை வாழ வைப்பானாக. இது கூட தெரியாம இது அரஃபா நாள்ல நம்ம என்ன அமல் செஞ்சு, ஏன்னா இதுதான் நபி அவர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட முக்கியமான விஷயம். அதனாலதான் இதை நம்ம போட்டிருக்கோம். இது இல்லாம ஓத வேண்டிய துவா, திக்ரு எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.